நம்முடைய ஈமானை, இறை நம்பிக்கையை உறுதிப்படுத்திக் கொள்வதற்குரிய வழிமுறைகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். அந்த வரலாறுகளை எல்லாம் எடுத்து படித்து பார்த்தால் நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அவர்களுடைய ஈமான் எந்த அளவிற்கு உறுதியாக இருந்தது. நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குழந்தை பாக்கியத்தை இல்லாமலே ஆக்கியிருந்தான். ஆரம்பத்தில் நாட்கள் செல்ல 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 ஒரு மனிதன் நிராசை அடைந்து விடுவது மனிதனுடைய இயல்பு. இறைவனிடத்திலே குழந்தை வேண்டும் என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கையேந்தி பிரார்த்தித்து கொண்டே இருக்கிறார்கள். எந்த அளவிற்கு பிரார்த்திக்கிறார்கள் என்பதை குர்ஆன் சொல்லுகிறது. அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார்கள், இறைவா என்னுடைய எலும்பெல்லாம் பலகீனமாகிவிட்டது, வகனல் ஆலுமு மின்னி ஒஸ்தால ரசு ஷைபா, என் தலைமுடி நரைத்து விட்டது, ஒம்ராத்தி ஆக்கிர், என் மனைவியும் மலடியாக இருக்கிறாள் என்று சொல்லிவிட்டு அதற்கு அடுத்தவர்கள் சொல்லுகிறார்கள், ஆனாலும் ஒலம் அகும்பி துஆயிக்க ரப்பி ஷக்கியா, உன்னிடத்திலே நான் துஆ செய்வதிலிருந்து நிராசை அடைய மாட்டேன், எனக்கு ஒரு பிள்ளையை தா என்று கேட்காமல் இருக்க மாட்டேன், என்னால் இயலாது, ஆனாலும் நீ எனக்கு தா, உன்னால் அது இயலும் என்று அல்லாஹ்விடத்திலே கோரிக்கை வைக்கிறார்கள். அல்லாஹ்வை எந்த அளவிற்கு அவர்கள் உள்ளத்திலே ஆழமாக நம்பி இருந்தால் இப்படி ஒரு துஆவை அல்லாஹ்விடத்தில் முன்வைத்திருப்பார்கள். இன்றைக்கு நம்மில் யாரிடத்திலாவது இப்படிப்பட்ட ஒரு எல்லை கடந்த கோரிக்கையை எதிர்பார்க்க முடிகிறதா? அல்லாஹ் அனைத்தையும் செய்வான் என்று வாயால் சொல்கிறோம், ஆனால் நாம் கேட்கிறதெல்லாம் அற்பமான விஷயங்களை மட்டுமே அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம். அப்படியானால் நம்முடைய உள்ளத்தின் ஓரத்திலே என்ன இருக்கிறது? அல்லாஹ்வுக்கு எல்லாம் முடியும் என்பதிலே சந்தேகம் இருக்கிறது என்று பொருள். சந்தேகத்திற்கு இடமில்லாமல் அதை நாம் நம்பினால் எல்லையற்ற முறையிலே கட்டுப்பாடுகளை கடந்த நிலையிலே கூட நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்தக்கூடியவர்களாக மாறியிருப்போம். அப்படிப்பட்ட பிரார்த்தனைகளை நம்மில் பலரிடத்திலே பார்க்க முடிவதில்லை. நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சபையிலே அவர்களுக்கும் அந்த சூனியக்காரர்களுக்கும் இடையில் நடைபெற்ற அந்த போட்டி